புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாருமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க? பேப்பர் ஒரு பேப்பர் கூட யார்ட்டையுமே இருந்தது இல்லையா? இருந்திருக்கா? என்னது புள்ளியியல்? ரிசல்ட் எப்பயுமே எவ்வளோ இருக்கும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 0லேருந்து 1க்குள்ளே தான் ஒரு ரிசல்ட் பார்ப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸில் இன்னும் டீப்பாக போகிறது. பயாலஜி, மைக்ரோ பயாலஜி மாதிரி. மேக்ஸு அதில் உள்ளே போனோன்னா இது புள்ளியியல். மேக்ஸுக்கு புள்ளியியல் மாதிரி, பயாலஜிக்கு எப்படி மைக்ரோ பயாலஜி அது மாதிரி. ரிசல்ட் எப்பயுமே எதில் வரும்? 0 to 1 பாயிண்டில் தான் வரும். இவ்வளோ பாயிண்ட் எடுத்தார், இந்த இதெல்லாம் போடுறாங்களா, ஸ்ட்ரைக் ரேட்டு, அந்த ரேட்டு இந்த ரேட்லாம் போடுறானுங்கள, அதில் எது பாயிண்டில் வருதோ அதை வந்துட்டு புள்ளியியல். சரி பார்ப்போம். கூட்டு சராசரிமா, சராசரி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆவரேஜ் இருக்குல்ல, கூட்டு சராசரிமா. இங்கிலீஷில் மேத்தமேட்டிக்ஸில் என்னென்னு சொல்லுவான்? ஆவரேஜும்மா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்காரன் மீனும்மா. அவ்வளோதான். ஓகேவா? 5 எண்களின் கூட்டு சராசரியா? ரைட். 5 எண்களின் சராசரி 40. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கரெக்டாக? 5 40 இருக்கு. வெரி அவ்வளோதான். 40 40 40 40. ஓகே. என்ன அர்த்தம் இதுக்கு? எக்ஸாக்டாக எல்லாமே 40 40 இருக்குமா? எக்ஸாக்டாலாம் இருக்காது. ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்தானே பண்ணுறோம். அதான் மேட்டை தட்டி பள்ளத்தில் நிரப்பி ஒரு சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்துடும். அதை மனசில் வச்சுக்கணும். அதை மனசில் வச்சா என்ன கிடையாது? ஃபார்முலாவே கிடையாது. டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? ரைட். சரி, 5 எண்களின் சராசரி 40. 40 4 தான் போட்டிருக்குண்ணா. அவற்றின் கூடுதல் என்ன? 200. அவ்வளோதான். 5 எண்களின் சராசரி 40. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 40 இருக்குண்ணா. கூடுதல் என்ன? 5 × 40. அதெல்லாம் போட தேவையில்ல, டக்குன்னு போட்டுடலாம். நோ ஃபார்முலா. ரைட். அடுத்து இடைநிலை அப்படின்னா மீடியன். மீடியன் என்ன அர்த்தம்? 4-5 நம்பர் இருக்குது, அதில் நடுவில் உள்ள நம்பர் எடுக்கணும். ஓகேவா? பார்ப்போம். அடுத்து முகடு கேட்டிருக்கான். அதெல்லாம் நிறையா நம்பர் வந்திருக்கும். சொல்லுங்க, சொல்ல வந்தீங்களே, சொல்லுமா. நிறையா நம்பர் இருக்கு. சரியா? மேத்தமேட்டிஷியன் யாராவது? முகடுன்னா என்ன? இங்கிலீஷில் மோடு. அதாவது இல்லையா? ஞாபகம் இல்லையா? சரி. எந்த தடவை அதிக டைம் வந்திருக்கோ, அதிகமாக இருக்கோ, இல்லை அதிக டைம் வந்திருக்கோ, அதான் என்னது? முகடு. பார்ப்போம் எக்ஸாம்பிளோட. அடுத்து வீச், ரேஞ்சு. நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்களே. ரேஞ்சுனா என்னம்மா? மேத்தமேட்டிஷியன் யார் யார் இருக்கீங்க? மேத்தமேட்டிக்ஸு சொல்லுங்கள் தைரியமாக. சரியா தப்பா? ரேஞ்ச் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்மளே ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம், ஜியாகிரஃபியில் யூஸ் பண்ணுவோம். 4-5 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4-5 நம்பர் இருக்குது, அதில் பெரிய நம்பரு சின்ன நம்பரு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், அதான் வந்து என்னது? ரேஞ்ச். 10 நம்பர் இருக்குது, பெரிய அதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுக்கணும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுக்கணும், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், அதான் வந்து என்னது? ரேஞ்ச். ஓகேவா? இன்னொன்று எங்கேயே மிஸ் ஆகுது. நம்பர் சீரீஸில் கடைசியில் ஒன்று இருந்திருக்குமே. கடைசியில் அரித்தமேட்டிக் ஏஆர் ஏபின்னு இருக்கும், இருந்துச்சு. அதில் ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன் யாருமே கேட்கல பாருங்க. அதை இன்றைக்கி பார்த்துடலாம். இதில் இருக்குன்னு நினச்சேன், அதில் இருக்குது. சரி, கூட்டு சராசரி தெரியும். எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதையான டிவைட் பண்ணிங்கனாக்கா ஒரு நம்பர் கிடைக்கும். அதுக்கான ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நாள் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? மேடெல்லாம் சரித்து பள்ளத்தில் போட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 10 46 இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? 46ன்னு வந்தால் 10 46 இருக்குதுன்னு அர்த்தம்.
மேட்டெல்லாம் கரைச்சி பள்ளத்தில் போட்டு ஒரு பாயிண்ட்டு போட்டால் 46ன்னு வருது. எல்லா நம்பரையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணுறோம் 46. அப்போ நான் அர்த்தம் 10 46 இருக்குன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? 460. அவ்வளோதான். ஒரு வகுப்பில் 10 மாணவன் சராசரி 166. தகவலை சரிபார்த்த போது 180 சென்டிமீட்டருக்கு 160 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரத்தை காண்க. என்ன சொல்கிறானுங்க? 10 மாணவன் சராசரி உயரம் 100 அது கொஸ்டினே தப்பு. அதாவது ஒரு நம்பர்னு சொல்லணும். சரி பார்க்கும் பொழுது 10 மாணவர்களின் சராசரி 166. ஓகேவா? கணக்கிடப்பட்டது. தகவலை சரி பார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு போட்டானா ஒரு மதிப்பு மட்டும் 150 சென்டிமீட்டருக்கு 160ன்னு போட்டாங்க என்று கணக்கிடப்பட்டது. ஏனில் சராசரி சரியான சராசரி எவ்வளவு? சரியா? 10 மாணவர் 166. நமக்கு தான் தெரியுமே எவ்வளோ 10 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அப்போ ஒவ்வொன்றிலேருந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றும் கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 165 வந்துடும். இதெல்லாம் போடவே தேவையில்ல. ஏமாங்கிற இன்னும் புரிஞ்சிக்கல. 10 மாணவர்கள் சராசரி 166. அப்படின்னா ஒவ்வொருத்தன்ட்டையும் எவ்வளோ இருக்குது? 166 166 166 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு நம்பரை 160க்கு பதில் 150க்கு பதிலாக 160ன்னு சேர்த்தியாச்சு. அப்போ 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 10 நீக்கணும். அப்போ சராசரி என்ன? எத்தனை பேர் இருக்கான்? 10 பேர். ஒவ்வொருத்தன்ட்டு ஒன்றை தூக்கிடுங்க, முடிஞ்சு வச்சு. அப்போ எவ்வளோ வரும்? அவ்வளோதானே. அப்புறம் அப்போ ஆனிங்க இன்னும் புரிஞ்சிக்கல. சரியா? ரைட். அடுத்தது இதெல்லாம் போடவே தேவையில்லை, பொழப்பத்த வேலை. சரியா? புரியாதான் செய்கிற வேலை. இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அப்போ நாம் நாடு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். கேட்டாக்கா ஜப்பான் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஜப்பானை நாங்கள் அரசாங்கமே எல்லாம் செய்கிறோம். அங்கே உள்ள ஒவ்வொரு குடிமகனும் சிந்தி செய்கிறெல்லாம் அந்த நாடே சூப்பராக இருக்குது. எல்லாம் மகுஜாமரியாக இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது மகுஜாமரியான மக்கள்லாம் கிடையாது யாரும். உங்களுக்கு நமக்கு சரியான புரிதல் இல்லை, வேணுன்னே அப்படியே வச்சுருக்கிறானுங்க. சரியா? சிந்திங்க, தயவு செஞ்சு மாறுங்க, புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுறது தான் படிப்பு. இடைநிலை. இடைநிலைன்னா என்ன பார்த்தோம்? சென்டர் பாயிண்ட். இடைநிலை. இப்போ எத்தனை நம்பர் கொடுத்துருக்கானா? இந்த நம்பர் கொடுத்துருக்கான். எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் இறங்கு வரிசையிலே ஏறு வரிசையிலே எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. இது மாற்றி மாற்றி இருக்கும். இறங்கு வரிசையில் எல்லாம் ஏறு வரிசையில் எழுதிக்கங்க. இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டான். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7. சரியா? 7னாக்கா மைய நம்பர் எது? மைய 7ல் மையம் எது? 4வது நம்பர். இந்த பக்கம் 3, இந்த பக்கம். அப்போ 15. அதுக்கு ஒரு ஃபார்முலா. 7 + 1 டிவைட் போட்டோம்னா வரும் 4வது நம்பரு. அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அதே 8 நம்பர் வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 8 நம்பர் இங்கே வந்து 5 வந்துருக்கு. இங்கே வரணுமா 5, அங்கே. சரியா? நடுவில் உள்ள 2 நம்பர் எடுத்துக்கணும். நடுவில் இது 2 1 2 4 5 தானே? ஆமாம், 4 5 4 5 2 எடுத்து சராசரி போடுங்க. அதை வந்து என்னது? மீடியன். அதே தான். 0 இருந்தால் அதையும் நம்பரை எடுத்துக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்து அதை வேல்யூ இல்லைன்னு விட்டுறக்கூடாது. 0 இருந்தால் அதையும் எடுத்துக்கணும். அதையும் ஒரு நம்பராக தான் எடுத்துக்கணும். என்ன நம்பரு? 0 என்ன நம்பரு? ஹோல் நம்பர். என்னம்மா இவ்வளோ யோசிக்கிறீங்க? முழு எண். முழு எண். முகடுனா என்னன்னு சொன்னேன்?
இருக்கிறதுல அதே மாதிரி என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் எழுதுன்னு நான் இறங்கு வரிசையில் எழுதிடணும். அதுக்குன்னு உட்காந்து எழுத தேவையில்லை, நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எழுதிட்டு எந்த நம்பர் அதிக டைம் வந்திருக்கு அது கூட எழுத வேண்டாம். இதில் ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுத வேண்டாம். எந்த நம்பரு அதிக டைம் வந்திருக்கு எடுக்கணும். ஓகேவா? எது அதிக டைம் வந்திருக்கு? 2 வந்துட்டு 4 தடவை, 1 2 3 4 இப்படி தானே எழுதுவீங்க ஸ்டார்ட்டில். 5 வந்தால் அடிச்சிடணும். ஸ்டார்ட்டில் கற்றுருப்பீங்க, ஆமாம் தானே? அடுத்தது சரி 4 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 டைம் தான் வந்திருக்கு. அப்போ 2 தாங்க. சரியா? அதே 2 நம்பரு இப்போ இங்கே பாருங்கள், 25 1 2 3 தடவை வந்திருக்கு. அதேமாதிரி 22 1 2 3 தடவை வந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கு. அதிகம் இவங்க 2 பேர் தான் அதிகம். அப்போ 2 பேருமே யார்? முகடு. இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, அதனால் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான் ஸ்டார்ட்டு. வேறு என்ன இருக்குது? ரேஞ்சா? ரேஞ்ச் வீச்சு கெழு அப்படிம்பாங்க. வீச்சு கெழுக்கு இங்கிலீஷில் என்னம்மா என்னால் தெரிஞ்சுக்கங்க. சரி, அது பார்ப்போம். வீச்சு சொன்னால லார்ஜஸ்ட் நம்பரு மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். நிறையா அங்கே எக்ஸாம்பிள் இருக்கா? ரைட். இந்த நம்பர் இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எது? லார்ஜஸ்ட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு போடணும், இல்லைன்னா மைனஸ் வேல்யூ வந்துடும். எது லார்ஜஸ்ட் நம்பரு? 56. ஸ்மாலஸ்ட் எது? 22. 3 2 34. ஓகேவா? அதே வீச்சு கெழு லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் இது கேட்க மாட்டான், இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளாக இருக்குது, தெரிஞ்சுக்குவோம். டிவைடட் பை வீச்சு கெழு. வீச்சுனா ரேஞ்சு. லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவைடட் பை லார்ஜஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஸ்மால். பாயிண்டில் கிடைக்கும் எப்பயுமே வீச்சு கெழு. ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? ரைட்.